வணக்கம். யார் முழு துறவி? யார் துறவி? விரக்தியில் ஞானம் பெற முடியாது. ஒரு துறவி என்பவன் இல்லறத்திலே இருந்து கடமைகளை நன்கு முடித்த பின்னர் எல்லா கடமையும் முடிந்துடணும். அதிலிருந்து குடும்பத்திலிருந்து வெறுப்பின்றி வெளியேறணும். அவர்களுடைய சம்மதத்துடன் கடமையை முடித்த பின் அவர்களுடைய சம்மதத்துடன் வெறுப்பின்றி விடைபெற்று வருகிறவன்தான் முழுமையான துறவி. அதுதான் உண்மையான நிலை துறவரம். இந்த குடும்பத்தில் கடமைகள் ஆற்ற முடியாமல் அவர்களுடைய நிலையில் இருந்து செயல்பட முடியாமல் பொறுப்பின்றி அதோட விரக்தியோடு வெளியேறி வருவது, அவர்களை கடந்து வருவது, அது துறவரம் அல்ல, அது துறவி அல்ல, அது விரக்தியாளம். இப்படிப்பட்ட விரக்தியாளம் ஞானத்தை உண்டாக்காது. இறைவன்பால் செலுத்தாது மனதை. அது விரக்தி ஒரு மைய புயல், ஒரு மையம். அந்த மையம் உடைய வேண்டும். இல்லாட்ட என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த புயல் வீசும், அந்த விரக்தி புயல் வீசும். அதனால் இந்த விரக்திங்கிற நிலை கடந்த பின்னால் தான் துறவரத்தினுடைய கனியை நாம் அடைய முடியும். நிச்சயமாக என்னன்னா, அந்த குடும்பத்தினுடைய காரிய நிலையை அனைத்தையும் கடந்த பின்தான் துறவரமே நிற்கும். அப்படிப்பட்ட துறவரம்தான் இறைநிலையை கொண்டு செல்லும், இறைநிலை ஆற்றலுக்கு உறுதுணையாக இருக்கும். இது தன்னை தப்பித்து கொள்வது, அவர்களிடமிருந்து தன்னை தப்பித்து சுயநலமாக சிந்தித்து வெளியேறுவது. இது துறவரம் அல்ல. இது பொறுப்பில் இருந்து நீங்கிக் கொள்வதற்காக எடுக்கப்படும் ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் துறவரத்தை ஏற்காது, ஒரு முடிவுக்கு வராது, இறையை நோக்காது. இது இங்கேயே நிற்கும். உணவு